ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி குரூப் டி 2026 நோட்டிபிகேஷனுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இந்த வருஷம் குரூப் டில இருந்து 30,000 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ரயில்வே குரூப் டி பணியிடங்களுக்கு 30,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்ய ரயில்வே வாரியம் திட்டம். இந்த நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ரயில்வே குரூப் டி டு ரெக்ரூட் 30,000 candidates. போர்ட் டிமாண்ட்ஸ் டீடைல்ஸ் ஆஃப் வேக்கன்ட் போஸ்ட். இன்ஃபர்மேஷன் டு பி ப்ரொவைடட் இன் செப்டம்பர் டு அக்டோபர். அட்வர்டைஸ்மெண்ட் டு பி இஷ்யூட் இன் டிசம்பர். ஆர்ஆர்பி குரூப் டி இந்த வருஷம் 2026ல 30,000 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் டு அக்டோபர்ல உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 2026ல குரூப் டிக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷனும் பாத்தீங்கன்னா டிசம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். To provide relief to thousands of youth of the country seeking government jobs in the railways, the Railway Board has prepared a strategic plan for Group D recruitment in 2026. Under this plan, a detailed process from identifying post to publishing the advertisement has been set. The board has directed all zonal railways and production units to identify vacant posts in 2026 and send the proposal in the prescribed format by September to October. அதாவது எல்லா ஜோன்லயும் குரூப் டிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா ஜோனையும் செக் பண்ண சொல்லி ரயில்வே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. On the basis of this, the recruitment process will be completed and a recruitment for 30,000 posts will be conducted in various railway zones across India. No formal advertisement will be issued in September to October. Advertisement and examination process will begin in the last quarter of the year. The board has directed all zonal railways to submit proposals by December. It is expected that the HRMS system, அதாவது Human Resource Management System, will be implemented in all units by December 31, 2027. The legacy data of employees will be integrated and 14 modules and unit levels will be active. அதாவது சுருக்கமா சொல்ல போனா எல்லா ஜோன்லயும் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குங்கிறத கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் டு அக்டோபர்ல உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா டிசம்பர்ல வந்து ரிலீஸ் பண்றதா HR டிபார்ட்மெண்ட் வந்து முடிவு பண்ணிருக்காங்க. The data of vacant post will be updated between 10 to 20 August in each department till 2026. New vacancies will be reviewed and additional strength will be included if needed. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ 30,000 வேகன்சி சொல்லியிருக்காங்களா? சோ புதுசா எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு அது போகையும் இன்னும் ஆட்கள் தேவைப்பட்டாங்க அப்படின்னா வேகன்சிஸ் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. No recruitment process will begin without the approval of the Railway Board. In 2024 and 2025, new vacancies will be created. Approval will be granted only after they are notified. The chief administrative officers, department's head and HR team will review the number of vacancies and the data of retiring employees and a complete report will be submitted to the போர்டு. ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளா சொல்ல போனா ஆர்ஆர்பி குரூப் டிக்கு இந்த வருஷம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 30,000 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்றதா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா ஜோன்லயும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு சோ ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஃபைனலா செப்டம்பர் டு அக்டோபர்ல ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஓகேவா? ஓவராலா எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, யாரெல்லாம் ரிட்டையர் ஆக போறாங்க, அந்த இடத்துல எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குங்கிறத எல்லாத்தையுமே பார்த்து வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ இதே நியூஸ தான் அப்படியே உங்களுக்கு இங்க வந்து தமிழ்ல வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணி குடுத்திருக்கேன். சோ இந்த PDF வந்து இந்த நியூஸ் பேப்பரை வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சோ அதுல இருந்து நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்போதைக்கு இந்த வருஷம் 2026ல குரூப் டிக்கு 30,000 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓகே, எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா ரயில்வே SSCல இருந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே முந்தின வருஷமே பாத்தீங்க அப்படின்னா அபிஷியல் கேலண்டரும் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க. இப்போ குரூப் டி எக்ஸாம் டிசம்பர்ல வரப்போகுதுங்கிறது நமக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட் எப்போ சொல்லிட்டாங்க? போன வருஷம் அதாவது 2025லயே ஒரு கேலண்டர் ரிலீஸ் பண்ணி அந்த கேலண்டர்ல ALPக்கு நோட்டிபிகேஷன் எந்த மாசம் ரிலீஸ் பண்ணுவோம், டெக்னீஷியனுக்கு எப்ப ரிலீஸ் பண்ணுவோம், அதே மாதிரி NTPC கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கு எப்ப வரும், குரூப் டிக்கு எப்ப வருங்கிறத தெளிவா அந்த கேலண்டர்ல வந்து சொல்லிட்டாங்க. அதுல சொன்ன மாதிரியே ALPயோட நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, டெக்னீஷியனோட நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, செக்ஷன் கண்ட்ரோலருக்கு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த மாச கடைசியில ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா NTPC கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான
நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்பதான் நீங்க புதுசா வந்து காலேஜ் முடிச்சிருக்கீங்க, புதுசா ரயில்வே எக்ஸாம் படிக்க போறீங்க, இல்ல இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ரயில்வேல இருக்கக்கூடிய என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி ரயில்வேல இருந்து வரக்கூடிய இந்த குரூப் டி எக்ஸாமும் எழுதலாம். குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு மினிமமான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th தான். ஓகே. சோ நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே குரூப் டி எக்ஸாம் வந்து எழுதலாம். அதே மாதிரி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 12th. ஓகேவா? சோ 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் வந்து எழுதலாம். அப்படி பார்க்கும்போது நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறீங்க, உங்களுக்கு 18 வயசு ஆகிருச்சு அப்படின்னாலே நீங்க வந்து குரூப் டி எக்ஸாமும் எழுதலாம், என்டிபிசி யூஜி எக்ஸாமும் எழுதலாம். என்டிபிசி யூஜியோட நோட்டிபிகேஷன் இந்த ஆகஸ்ட் எண்டுல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் இந்த நியூஸ வச்சு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஷார்ட் நோட்டீஸ் வந்து உங்களுக்கு எப்ப வரும்? செப்டம்பருக்குள்ள ஷார்ட் நோட்டீஸ் வந்து வரும். அதே மாதிரி அபிஷியல் நோட்டிபிகேஷன் டிசம்பர்ல கன்ஃபார்மா ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த 2025 இப்ப குரூப் டி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? சோ அதுக்கு கூட வேகன்சி உங்களுக்கு 22,000 வேகன்சி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த குரூப் டிக்கு பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய குரூப் டிக்கு 30,000 வேகன்சிஸ் வந்து சொல்றாங்க. இது போகையுமே இன்னும் எல்லா ஜோன்லயும் அனலைஸ் பண்ணி அவங்க வேகன்சி வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. சோ இந்த டைம் வரக்கூடிய குரூப் டி வந்து மிஸ் பண்ணிராதீங்க. லாஸ்ட் டைம் நான் அப்ளை பண்ணல மேம் 2025 குரூப் டி நான் அப்ளை பண்ணாம விட்டுட்டேன். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு ரயில்வே எக்ஸாம் பத்தி எந்த அவேர்னஸுமே இல்லங்கிற ஸ்டூடெண்ட் சோ கரெக்ட்டா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரயில்வேல இருந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வருதோ எல்லாமே உங்களுக்கு வந்து இதுலயே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். ஓகே. நான் திருப்பியும் சொல்லிட்டேன். இப்ப காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் காலேஜ் முடிச்ச ஸ்டூடண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி, இந்த குரூப் டி எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ நான் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன். மினிமம் ஏஜ் லிமிட் சொல்லிட்டேன். இப்ப சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா, என்டிபிசியோட சிலபஸ் வந்து மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். குரூப் டிக்கும் இதே சிலபஸ் தான். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் வேரி ஆகும். என்டிபிசி பொறுத்தவரைக்கும் சிபிடி 1, சிபிடி 2 2 லெவல் இருக்கும். அது போக சில போஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். சில போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட்டும், சில போஸ்ட்டுக்கு சைக்கோ டெஸ்ட்டும் வந்து இருக்கும். இதே குரூப் டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ரயில்வேல ஈஸியா உள்ள போகணும். ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு நான் வந்து செலக்ட் ஆகி உள்ள போகணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டி வந்து சூஸ் பண்ணிரலாம். ஏன்னா ரயில்வே நடத்தக்கூடிய ஈஸியான எக்ஸாம்ல ஒண்ணு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் டி. இதுல வந்து நிறைய லெவல்ஸ்லாம் கிடையாது. ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் தான். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சோ நீங்க என்ன பண்ணிரலாம்? அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிஇடி மட்டும் தான் இருக்கும். இதுலயும் இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க. ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சோ அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான். பிஇடி மட்டும் நீங்க எழுதி அந்த கட் ஆஃப கிளியர் பண்ணீங்கன்னா போதும். ஓகே. சோ குரூப் டில 2 விதமா எழுதலாம். ஓப்பன்ல எழுதக்கூடிய ஸ்டூடண்ட்க்கு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். இப்ப எழுதிட்டு இருக்காங்க இல்லையா? இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 100 மார்க்குக்கு நடக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஇடி இருக்கும். இந்த பிஇடில குவாலிஃபை ஆகணும். அதுக்கப்புறம் ஃபைனல் கட் ஆஃப நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். இதே இது நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேனா இருக்கீங்க, இல்லன்னா பிடபிள்யூபிடியா இருக்கீங்க, இல்ல ரயில்வேல நீங்க அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கீங்க, சிசிஏஏ கேண்டிடேட்ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இதுல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு டைரக்ட்டா பாத்தீங்கன்னா, டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஓகேவா? ரொம்ப ஈஸியா நான் ரயில்வேல உள்ள போணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த குரூப் டிக்கு இப்பவே படிக்க ஆரம்பிங்க. சிலபஸ் இதுதான். இந்த சிலபஸ் எல்லாம் எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். இந்த ஒரு கோர்ஸ்லயே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே கொடுத்திருப்போம். குரூப் டிக்கு பாத்தீங்கன்னா தனியா உங்களுக்கு பேட்ச் வந்து இதுல கொடுத்திருப்போம். அதுல ஒவ்வொரு வாரமும் வீக்லி பிளான் வந்து கொடுத்திருப்போம். அந்த பிளான முடிக்க முடிக்க வார வாரம் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். கரெக்ட்டா இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம கிளியர் பண்ணிரலாம். சோ நெறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, அடுத்த வாரம் எக்ஸாம்னா இந்த வாரம் தான் சிலபஸ தேடுறது. இல்லன்னா இந்த மாசம் தான் உட்கார்ந்து அடுத்த மாசம் எக்ஸாமுக்கு சிலபஸ் என்னன்னு படிக்க வேண்டியது. லாஸ்ட் மினிட்ல ஏதாவது முக்கியமானது படிச்சா வருமா? இல்ல முந்தின ஷிஃப்ட்டோட கொஸ்டின மட்டும் படிச்சுட்டு போனா பாஸ் பண்ண முடியுமாங்கிற மாதிரி. சோ நீங்க எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடியே உங்களோட பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப தெரிஞ்சிருச்சு. குரூப் டிக்கு இதுதான் குவாலிஃபிகேஷன் தெரிஞ்சிருச்சு. நம்ம எலிஜிபிள்னும் தெரிஞ்சிருச்சு. இதோட சிலபஸும் தெரிஞ்சிருச்சு. சோ நோட்டிபிகேஷன் வரும்போது ஜஸ்ட் டிசம்பர்ல அப்ளை மட்டும் தான் நீங்க பண்ண போறீங்க. ஓகேவா? அப்ப அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து பிளான் பண்ணணும். நீங்க காலேஜ் போயிட்டு படிச்சாலும் சரி, எனக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் டைம் கிடைக்கும் மேம். எனக்கு ஒரு நாளைக்கு 1 1/2 மணி நேரம் தான் டைம் கிடைக்கும். 1 மணி நேரம் தான் டைம் கிடைக்கும்னாலும், கிடைக்கிற டைம எஃபெக்டிவா பயன்படுத்துங்க. இப்ப இருந்தே நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா 6 மாசத்துல இருந்து மேக்ஸிமம் இந்த 2026 குரூப் டி எக்ஸாமுக்கு 8 மாசம், 9 மாசம் வரைக்கும் டைம் கிடைக்கும்.
அப்ப நீங்க இப்ப இருந்து ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வந்தா கூட வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம கிளியர் பண்ணிரலாம். எல்லாமே ஒரே நாள்ல நடக்காது. ஒரே நாள்ல இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி நாளைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ முன்னாடியே ஒண்ணு ஒண்ணா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும். எவ்ளோ வேக்கன்ஸீஸ் இருக்குங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் அப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் டேட் எப்ப இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு 4 டூ 5 மாசம் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிட்டி இன்டிமேஷன் வரும். கால் லெட்டர் வரும். அப்புறம் எக்ஸாம் முடியும். அதுக்கு ரிசல்ட் வரும். பிஇடிக்கு திருப்பி கூப்பிடுவாங்க. பிஇடி முடிஞ்சதுக்கு அப்புறமா டிவிக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல். அதுக்கப்புறமா உங்களுக்கு ட்ரெய்னிங். அதுக்கப்புறம் வந்து போஸ்டிங் போட்டுருவாங்க. ஓகேவா? ஓகே. சோ இந்த இவ்ளோ ப்ராசஸ் இருக்கு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நம்ம உள்ள போனோம் அப்டின்னா, இன்னையில இருந்து படிக்க ஆரம்பிங்க. நீங்க இப்ப தான் புதுசா கவர்ன்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்டின்னா, ஸ்டார்ட் டுடே. ஓகேவா? சோ இன்னையில இருந்து படிங்க. ஒரு நாளைக்கு நீங்க 5 மணி நேரம் படிக்கணும், 6 மணி நேரம் படிக்கணும் அப்டின்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல அது 1 மணி நேரமா இருந்தாலும் சரி, 2 மணி நேரமா இருந்தாலும் சரி, அத கன்சிஸ்டன்ட்டா பிளான் பண்ணி கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜில படிச்சீங்க அப்டின்னா, யாரா இருந்தாலும் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிரலாம். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த 2026ல குரூப் டிக்கு 30,000 வேக்கன்ஸீஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்கங்க கூடிய இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிருங்க. இந்த குரூப் டி எக்ஸாம நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும். இப்ப இருந்து நான் படிக்க ஆரம்பிக்க போறேன். சோ நான் குரூப் டியோட பேட்ச்ல ஜாயின் பண்ண போறேங்கிற ஸ்டூடண்ட் இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2499 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய குரூப் டிக்கு எனக்கு ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் வேணும். ஏன்னா ஆகஸ்ட் 3ல இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம். 3ல இருந்து 6ஆம் தேதி வரைக்கும் 12 ஷிஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு ஷிஃப்ட் முடிய அந்த ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் வேணுங்கிற ஸ்டூடண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. சோ ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் வந்து 399. அதே மாதிரி குரூப் டிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. வேற எதுவும் உங்களுக்கு எக்ஸாம் பத்தி டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? சோ படிங்க. கிடைக்கிற வாய்ப்புகள வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. முன்னாடி தான் ரயில்வேல இருந்து எப்ப நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் யாருக்குமே தெரியாது. பட் இப்பல்லாம் பெர்ஃபெக்ட்டா ரயில்வேல இருந்து கேலண்டர் ரிலீஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க. எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, போஸ்டிங்ஸும் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஓகே. சோ கரெக்ட்டா ரயில்வே தான் உங்களோட ட்ரீம் ஜாபா இருக்கு அப்படின்னா, படிக்க ஆரம்பிங்க. காலேஜ் போயிட்டு படிச்சாலும் சரி, இல்ல வீட்ல இருந்து படிச்சாலும் சரி, எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால படிக்க முடியுங்கிற ஸ்டூடண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸ் பார்க்குற மாரி குடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து இதுல ப்ரொவைட் பண்ணியிருப்போம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல குடுத்திருப்போம். வீக்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருவோம். வேற எதுவுமே வேண்டாம். இதுல இருக்கிறத மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே போதும். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். உங்க கையில ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தாலே போதும். ஆண்ட்ராய்டா இருக்கட்டும், iOS-ஆ இருக்கட்டும், இல்ல கையில ஒரு லேப்டாப்போ, பிசியோ என்ன இருந்தாலும் சரி, எதுலனாலும் நம்ம கிளாஸஸ் வந்து அக்சஸ் பண்ற மாரி தான் குடுத்திருப்போம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் இதுல வந்து குடுத்துருவோம். ஓகேவா? சோ படிக்க ஆரம்பிங்க. கிடைக்கிற வாய்ப்புகள மிஸ் பண்ணாம கடைசி நேரத்துல உட்கார்ந்துட்டு, ஏன்னா நான் படிக்கல மேடம், நான் மிஸ் பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் நான் அங்க போயிட்டேன், இங்க போயிட்டேன்னு கத சொல்லாம, கரெக்ட்டா படிங்க. படிச்சா தான் போஸ்டிங் வாங்க முடியும். அது மாதிரி பாசிட்டிவா இருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பாசிட்டிவா இருந்தீங்க அப்டின்னா, எல்லாமே பாசிட்டிவா நடந்துட்டே இருக்கும். கான்ஃபிடென்ட்டா இருந்தோம் அப்டின்னா, எப்பனாலுமே லைஃப்ல வந்து ஜெயிக்கலாம். ஓகேவா? சோ நம்ம அந்த கான்ஃபிடென்ட் இல்லாம ஒரு நெகட்டிவ் தாட்டோட மத்தவங்கள பார்த்துட்டு, ஐயோ! அவங்க அப்டி பண்றாங்க, இப்டி பண்றாங்கன்னு ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டே இருந்தோம் அப்டின்னா, அதே இடத்துல இருக்க வேண்டியதுதான். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வந்துட்டீங்கன்னா, டேலண்ட்லாம் அவசியம் கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? கன்சிஸ்டன்ட்டா படிக்கிறீங்களா? இத கரெக்ட்டா கொண்டு போனீங்க அப்டின்னா, சக்சஸ் உங்களுக்கு தான். திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். என்ன டவுட்னாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இப்பவே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. தேங்க் யூ.